நான் சோழவந்தாலேருந்து மதுரை வர்றதுக்குள்ள லியோ டால்ஸ்டாயினுடைய புத்துயிர் பள்ளு நான் ஒரு 50 பக்கம் படித்து முடிச்சிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்று யாரும் இருக்க போட்டெலாம் வச்சுருக்க மாட்டாங்க. பேராசிரியர் வந்து உட்காந்து அதெல்லாம் கிடையாது. மதுரையில் நான் பார்த்தேன், ஒரு முருகன் கோயில், முருகன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கனக்குள்ளே செருப்பு கழட்டி போட்டோம். ஒருத்தன் போட்டு ஓடிட்டு ஓடியாராங்க. செருப்புட்ட போவேன், முருகன்கிட்ட வருவேன், திருப்பி போவேன். கடைசியில் என்ன செஞ்சான் தெரியுமா? முருகன்ட்டு செருப்பை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே வடநாட்டிலேருந்து வர்றாங்கல்ல, என்ன தைரியத்தில் வர்றாங்க. அதில் பார்த்துக்கிட்டீங்களா, சில பேர் நேரம் வந்து நம்மகிட்ட நமக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதான்னு கேட்பேன். தெரியாது. நம்மகிட்ட ஹிந்தியில் கேட்பாங்க. நம்ம உடனே ஈ தோ கே கிமிக்கினே. நான் ஒரு அரசு ஊழியர் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நானே 40 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ கொண்டு ஒருத்தர் சீட்டு கொடுக்குறாரு. முடிக்க போகிறேன், அப்புறம் தான் சீட்டு இருந்தேன். இல்லை படிங்கன்னாரு. படித்தா என் வகுப்பு மாணவர் இப்படியா இருந்திருப்பேன். அந்த தெய்வத்திட்ட நாங்கள் படிக்க ஒன்றும் கிடையாது. உள்ள நுழையிறப்பே கேட்பாங்க, இன்னைக்கு நீங்கள் லீவுன்னாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. மனசை கல்லாகிட்டு தான் உள்ள வருவோம். இல்லைப்பா வந்துட்டேன். வந்தாலும் வகுப்புக்கு வர மாட்டாரா? பக்கத்து பையிட்ட சொல்லிட்டு போவேன், நான் வருவேன். அப்படியே வந்தாலும் பாடம் நடத்த மாட்டாரா? நான் நடத்துவேன், நடத்திக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. எனக்கு ரெட்ட வாழ்க்கைங்க. என்ன தெரியுமா? அதாவது காலையில் அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, திருப்பி சொல்ல வேண்டாம். என்ன காலையில் சொல்லியாச்சு. இது வர ஆள்கிட்டலாம் திருப்பி வணக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா, பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய நாளிதழ்களில் ஒரு புரட்சிகரமான செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கின்ற நாளிதழ் என்று நான் கருதுவதோடு மட்டுமில்லை, தினசரி படிக்கின்ற வாசகனாக இருந்து சொல்கிறேன். அது தினமலர் தான் என்ற ஒரு உறுதியோடு 5-6 பேர் கைதட்டினேன். நன்றி. கைதட்டின 6 பேருக்கு ரொம்ப நன்றி. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, கைதட்டினா தினமலருக்காக கைதட்ட சொல்லலைங்க. காலையில் எழுந்திரிச்சு எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறீங்க? நீங்கள் உடனே என்னைய திருப்பி கேட்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு எம்பிட்டு வேலை எங்களுக்கு தெரியுமா அப்படிங்க. பாருங்க, அவ்வளோ வேலையோடு தான் படிக்கணும். நான் சோழவந்தாலேருந்து மதுரை வர்றதுக்குள்ள லியோ டால்ஸ்டாயினுடைய புத்துயிர் பள்ளு நான் ஒரு 50 பக்கம் படித்து முடிச்சிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்று யாரும் இருக்க போட்டெலாம் வச்சுருக்க மாட்டாங்க. பேராசிரியர் வந்து உட்காந்து அதெல்லாம் கிடையாது. இங்கிட்டு 4 பேர் கழுத்துக்கிட்டு நிற்பேன், அங்கிட்டு 2 பேர் நின்றுக்கிட்டு இருப்பேன். இந்த கூட்டத்துக்கு நடுவில் என் கையில் இருக்கக்கூடிய புத்தகம்தான் என்னை காப்பாற்றுச்சு, இன்றைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் படிக்க நேரம் இல்லை எல்லாம் கிடையாது. ஒரு பத்திரிகையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால், நான் முதல்ல அதையும் சொல்லிடுறேன். நான் ஜேர்னலிசம் படித்து பட்டம் வாங்கியிருக்கிறேன். ஏன் தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தன், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, டிஜிடி, டிஜேன்னு ஒன்று இருக்கும். டிஜேன்னா டிப்ளமோ இன் ஜேர்னலிசம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் 1 இயர் முடித்து எக்ஸாம் எழுதி, டிப்ளமோ முடித்து எக்ஸாம் எழுதி, ஒரு ஏறத்தாழ 4 ஆண்டு காலம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இதழியல் வகுப்புக்கு நான் போய் ஆசிரியராக இருந்து ப்ராஜெக்ட் வச்சு தேர்வு வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பத்திரிகையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அறிவித்தல், அறிவுறுத்தல், மகிழ்வித்தல். 3. அறிவித்தல், செய்தியை தகவலாக கொடுக்கறது. அறிவுறுத்தல்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. யாருக்கு என்னென்ன பிடிக்கும் முதல்ல பார்ப்பேன். சில பேர் பங்குச்சந்தை தான் முதல்ல பார்ப்பாங்க. இதை என்ன இன்வெஸ்ட் பண்ணால் என்ன கிடைக்கும். சிலருக்கு பரபரப்பான நியூஸ் பிடிக்கும். காதை கெடுத்து துப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி மாமனார் காதை கெடுத்து துப்பினாராம். நல்லா இருக்கே, பரவாயில்லையே, 1 காதா 2 காதான்னு பாரு அப்படின்னு சொல்லி இது சிலருக்கு பிடிக்கும். அப்புறம் அரசியல் சிலருக்கு பிடிக்கும். இப்படி இருக்கலாம். அப்புறம் அதெல்லாம் சொல்லி இது வேண்டாம் இது வேணும் அப்படின்னு அறிவுறுத்தல். மகிழ்வுத்தல்னா ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கணும். யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்த நேரத்துலேருந்து இந்நேரம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு அலைபாயின மனசு இருக்கும். எல்லாருக்குமே மனிதர்களுக்கு அப்படித்தானே இருக்கும்.
நல்ல வேளை செருப்பை உள்ளே போட்டுற சொல்லிட்டாங்க, இல்லைன்னா பாதி உயிர் அங்கே தான் இருக்கும். கோயிலில் படுற பாடு பாருங்க. மதுரையில் நான் பார்த்தேன், ஒரு முருகன் கோயில், முருகன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கனக்குள்ளே செருப்பு கழட்டி போட்டணும். ஒருத்தன் போட்டு ஓடிட்டு ஓடியாராங்க. செருப்புட்ட போவேன், முருகன்கிட்ட வருவேன், திருப்பி போவேன். கடைசியில் என்ன செஞ்சான் தெரியுமா? முருகன்ட்டு செருப்பை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே இதுக்கு பேசாமல் செருப்புட்டு நின்று முருகனை கும்பிட்டுக்கலாம். இதில் இப்போ ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், எதுக்கு இப்போ 2 பேர் பேசிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, எதுக்குங்க ஓடிட்டு ஓடியாருங்க? இல்லைங்க, 500 செருப்பு அதனால் இப்படி ஆகி போச்சுன்னு. இவர் சொல்கிறாரு, அவருக்கு இதுக்கு தான் நான் வந்து கழட்டி கக்கத்தில் வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். தீர்வு சால்வு ஒன்றும் இல்லை. இங்கே நினைச்சு வைங்க, சாமியும் கும்பிட்டுலாம் செருப்பும் பத்திரமா இருக்கு. ஒரு வினாடி நம்ம மனசை நிப்பாட்டுறதுலாம் சாதாரணம் கிடையாது. நீங்கள் மாணவர்களெல்லாம் விடுங்க, உங்களால் உட்கார வைக்க முடியுமா? நீங்கள் எங்கேயாவது இந்த புத்தாக்க பயிற்சி இதுக்கு போயிருக்கீங்களா? ரெஃபர்சர் கோர்ஸ் தமிழில் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு போயிருக்கீங்களா? இப்போயே வச்சுக்கோங்க. உட்காந்தா ஏன் உட்கார பயப்படுறா? நீ இப்போ கேட்குறீங்களா மாணவர்களை, ஒரு நிமிஷம் உனக்கு உட்கார இந்த உட்காருக்க பார்ப்போம். இப்போ தெரியுதா கஷ்டம் என்னன்னு? எனக்கு என்னமோ ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு மணி நேரம் உட்கார வைக்கிறேன். உட்கார வச்சு இல்லை, அப்போ தானுங்க தெரியும் கஷ்டம் என்னன்னு. இது வச்சுக்கோங்க. இதை தான் 3: அறிவித்தல், அறிவுறுத்தல், மகிழ்வுத்தல். இதை செய்வதோடு புதுமைக்கு புதுமையாய், இப்போ சொன்னாங்கல்ல, இப்போ இந்த தினமலர் என்ன அழைச்ச உடனே நண்பர் ரவி அவர்கள் என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்ட உடனே நான் கட்டாயம் வந்துடுறேன். நான் ஏற்கனவே ஒரு 15-20 ஆண்டுகளாக தினமலரோடு எப்போதும் தொடர்புள்ளவன். சேகர் அவர்களுக்கு அருமையாக தெரியும். அதே போல் குற்றாலத்தில் நடக்கக்கூடிய அந்த வாசகர் திருவிழாவிலையும் நான் கட்டாயம் போய் பேச போயிடுவேன். கட்டாயம் ஒரு பட்டிமன்றம் இருக்கான். அதில் யார் தெரியுமா பேச்சாளர்கள்? நான் கூப்பிட்டு போக மாட்டேன், நான் நடுவர் மட்டும்தான். வாசகர்களையே பேச வைப்போம். அதான் தினமலருடைய பெரிய சிறப்பு. உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ நீங்கள் அதை அங்கே நிறைவேற்றிக்கிங்க, அதுதான் முக்கியம். அப்படியான பயணம் வழிகாட்டியாக இருந்தாலும் ஏற்றுக்காட்டுகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் ஒரு 20-30 ஆண்டு காலமாக நான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால் அவர் கூப்பிட்ட உடனே நான் வந்தேன். வந்த உடனே எல்லாரையும் பார்க்குற வாய்ப்பு கிடைத்தது. இந்த அருமையான நிகழ்விலே தலைமையேற்று நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வணக்கத்திற்குரிய ஐயா தினமலருடைய இணை இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்கள், சீனிவாசன் அவர்களுக்கு அருமையான பாராட்டை மகிழ்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படிக்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன்னே பொழைக்க மாட்டேன், அவ்வளோதான். போ, வேற ஒன்றும் வேண்டாம். வடநாட்டிலேருந்து வர்றாங்கல்ல, என்ன தைரியத்தில் வர்றாங்க? அதில் பார்த்துக்கிட்டீங்களா, சில பேர் நேரம் வந்து நம்மகிட்ட, நமக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதான்னு கேட்பேன். தெரியாது, நம்மகிட்ட ஹிந்தியில் கேட்பாங்க. நம்ம உடனே ஈதோ கேக் மீக்கிங்க ஓகே அப்படின்னு போயிடுவாங்க. அவனுக்கு என்ன புரிஞ்சு நமக்கு என்ன புரிஞ்சு நமக்கு தெரியாது. என்ன தெரியுமா, அவங்க என்னன்னா நம்ம பிழைக்கணும்னு வந்தாச்சுன்னா எதையும் படிச்சுக்கலாம். நம்ம அது மாதிரி தான். அவர் பாருங்க, இவ்வளவு படிப்பையும் இயல்பாக சொல்லிக்கிட்டே இது தேவையாக இருந்தது, இது தேவையாக இருந்தது, இது தேவையாக இருந்தது. இதனால நான் அவருடைய ஒவ்வொரு துறைக்கும் இன்னொரு துறைக்குமான இது வந்து கிடையவே கிடையாது, சம்மந்தமே கிடையாது. நல்லா சொன்னால் மேல்நாடுகளில் இருக்கக்கூடிய வசதி மட்டும் நம்ம அதில் இருந்தால், ஏன்னா நம்ம ஏன் அமெரிக்காவை நோக்கி ஓடுறோம் சொல்லுங்க பார்ப்போம். ட்ரம்ப் இன்றைக்கி என்ன செய்வாரோங்கிற கவலை நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. நம்ம வீட்டில் என்ன செய்வாங்களோங்கிற கவலை இல்லை. இன்றைக்கி அவர் என்ன போட போகிறாரோன்னு யோசிக்க வச்சு விட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, அங்கே எது வேணாலும் எப்போ வேணாலும் படிக்கலாம். அதே போல் திறமையும் தகுதி இருந்தால் எவ்வளோ காலம் வேணாலும் எல்லாம் செய்யலாம். அமெரிக்காவுக்கு நான் போயிருந்தப்போ இதெல்லாம் நம்பணும், நீங்கள் வேறு வழி கிடையாது. நான் பாட்டுக்கு அமெரிக்கா போனேன், ஆஸ்திரேலியா போனேன்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. பாஸ்போர்ட்டை காட்டுறேன், பார்த்து வச்சுருக்கேன். 6வது பாஸ்போர்ட் ஓடிக்கிட்டு இருக்கேன்ட்ட பூரா முடிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கனெக்ட் கேட்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், ஏல் பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரறிஞர் அண்ணா போய் பேசுகிறாருங்களே, அங்கே தமிழ் துறை இருக்குங்க, தமிழ் இருக்குது. அங்கே நான் என்னுடைய நண்பர் இருந்தார், ஜான் பெர்னார்ட் பைட். இப்போ அவர் இங்கே வந்து தமிழ் படித்து டாக்டரேட் வாங்கினார். மேடை தமிழ் பற்றி ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் வாங்கினார். அவர் என்னை கூப்பிட்டு போய் அவங்களுடைய துறையில் பேச வச்சார். ஒரு பெரிய அவர் உள்ளே வர்றாரு, ஒரு 85 வயசு இருக்கும். அவர் உயரமே ஒரு 6 அடி இருக்குது. அவர் கம்பீரமாக இந்த போனி டெயில் போட்டிருக்காரு, குதிரைவால் கொண்ட மாதிரி போட்டிருக்காரு. டக்குன்னு வர்றாரு.
எல்லாரும் அவரை பார்த்துட்டு வேகமாக போய் வணக்கம் சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க, குட் மார்னிங்கிறாங்க. அப்புறம் அவர் வகுப்புக்குள்ளெல்லாம் போகல. யாரோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி பேசிட்டேலா, அவருக்கு டைம் கொடுப்போம். இருக்கட்டும். இவராது பரவாயில்லைங்க. டெல்லியில் ஒரு ஆள் நான் பட்டிமன்றம் பேசிகிட்டு இருக்கேன், முடியலை அப்படின்னாப்புல கீழே இருந்து. நான் என்னையா முடியல அப்படின்னேன். இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறது, அதுவும் நம்ம சத்தம் போட்டு வேற பேசி போடுவோம், கொன்று கொலையை வந்து முடியும் பார்த்துக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காளுக்கு நமக்கு பயமாக இருக்கும்ல. சரி சரி இருக்கட்டும், அதை மறந்துடக்கூடாது. இந்த பேச்சில் என்ன தெரியுமா, நூல் நூக்குற மாதிரி நடுவில் விட்டு போச்சுன்னா திருப்பி பிடிக்க முடியாது. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு போனோம் பாட்டுக்க. அந்த பேராசிரியர் வந்தாரா, அவருக்கு 80 வயசுக்கு மேலே இருக்குங்க. வந்தாரா, அங்கே எல்லோரும் போய் அவரை பார்க்குறாங்க. அவர் வகுப்புக்குள்ளே போல் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்தார், லேனில் உட்காந்தாங்க. சில காஃபி வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தார். குறிப்பெடுத்தாங்க. 15 நிமிஷங்க அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு டக்குன்னு என்ன பண்ணார், பிறப்பிட்டார். எல்லோரும் அவர் பின்னாடியே போகிறாங்க. நானும் இவர் யார் என்னன்னு கேட்டுக்கிட்டே போகிறேன். அப்போ என் கூட வந்து சொன்னார், இவருக்கு வயது 82க்கு மேலே ஆச்சு. 44 பல்கலைக்கழகங்களில் இவர் வந்து வருகை தரு பேராசிரியர், ப்ரொஃபஸர் எமிரிட்டஸ்னு எனக்கு போட்டிருக்காங்கல்ல, அதுபோல் தகைசால் பேராசிரியர். 42 பல்கலைக்கழகங்களில், நாட் ஸ்கூல் நாட் காலேஜ், 42 பல்கலைக்கழகங்களில். உடனே எனக்கு ஒரு ஆசை, இவர் எந்த காரில் போய் ஏறுறாருன்னு பார்ப்போம். அந்த நம்ம ஊரில் அடிக்கடி சொல்லுவோம்ல, அவர் எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி பின்னாடியே போய் பார்த்தா சார்ட்டர்ட் ஃப்ளைட் ஒன்று இருக்குது, விமானம்ங்க, தனியாக பைலட்டோடு இருக்கு. இவர் போய் ஏறார். என்ன, இவர் இதை முடிச்சுட்டு கனடா போகணும், அதை முடிச்சுட்டு பாரிஸ் போகணும். இப்படியான உலக பல்கலைக்கழகங்களுக்கு ஒருத்தர் போயிட்டுருக்காருன்னா 58 வயசு. இப்போ 60. நான் 58 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போ 60 வயசு ரிட்டையர்மெண்ட் நம்ம ஊரில். இந்த 58 59க்குள்ளேயே நம்மளை ரிட்டையர்டு ஆக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? கவர்மெண்ட் ஆக்காது, சுற்றி இருக்கவங்க ஆக்குவாங்க. என்னங்க கோவப்பட்டு போகிறாருங்க. எவ்வளவு நாளைக்கு, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான். என்ன எழுத்து சரியில்லைன்னா என்னங்க, இன்னும் ஒரு 10 நாள் தான். அதாவது நம்மளை அந்த இதுக்கு அனுப்பி விட்டுருவாங்க போட்டிருக்குங்க. அப்படியே இப்படி ஒரு மென்டாலிட்டி கொண்டு வந்து வச்சிங்கன்னா என்ன அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்காவது எம்ஜிஆர் படங்களில் அவர் வந்து சோகமாக உள்ளே வந்திருக்காரா? இல்லையே. அவர் வர்ற போதே ஒரு வேகம் இருக்கும், ஆலமரமே இருக்காது, ஆனால் விழுதில் வருவார், பார்த்துருக்கீங்களா? இது தெரிஞ்சு சிரிச்சவங்களுக்கு சந்தோஷம், பல பேருக்கு தெரியல. என்ட்ரி கொடுக்குற போது அப்படி வரணும். அவர் வர்ற போதே பல பேர் என்ன செய்வார், காப்பாற்றிக்கிட்டே இருப்பாரு. அப்போதான் நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கும். அவதார புருஷன் மாதிரி உள்ள நுழையிற போதே, அதில் பெரும்பாலும் பெண்களை தான் காப்பாற்றுவார். அவங்கள தானே காப்பாற்ற முடியும் அந்த காலத்தில். இப்போ என்ன, அவங்க ஒன்றே நன்றிம்பாங்க, என் கடமையை தான் செஞ்சேன் அப்படிம்பாரு. என்ன அவரை 24 ஹவர்ஸ் டியூட்டியாக போட்டிருக்காங்க அவரை? இல்லை. ஏன் என்ன தெரியுங்களா, உற்சாகம். ஞாபகம் வச்சுக்கங்க, உற்சாகம் இல்லை. இப்போ சொன்னாங்க பாருங்கள், எனக்கு பிறகு எனக்கு முன்னால் பேசிய நித்யா அவர்கள் பேசுனாங்க பாருங்கள், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவங்க தான் அக்ரிகல்ச்சர் காலேஜில் சந்தித்தது, அந்த தொலைபேசியில் பேசினது. முகம் தெரியாமல் முதல்ல லேண்ட்லைனில் பேசுகிறோம்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாம் லேண்ட்லைன்லேயோ பதிலே பேசுகிறோம், ஏன்னா வீடியோ காலில் பேசலை. அப்போ தான் உங்களுக்கு என்ன புத்தகம் வாங்கி கொடுக்க, ரொம்ப உண்மையான நல்ல விஷயங்க. இப்போ எதுக்காக தெரியுங்களா, யாருக்காவது ஒரு இதை கொடுக்குற போது அவங்களுக்கு அது பிடிக்குமான்னு பார்த்து கொடுக்குறோம். இப்போ கல்லூரியில் நான் பார்த்துருக்கேன், பேச்சு போட்டி ஏதாவது வச்சோம்னா அவங்க வந்து சோகத்தோடு சொல்லுவாங்க, அதே புத்தகத்தை வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ பேச்சு போட்டிக்கு அதே புத்தகம் தான், கட்டுற போட்டிக்கு அதே புத்தகம் தான், அது வந்து இப்போ விளையாட்டுக்கும் அதே புத்தகம், எம்புடு புத்தகத்தை தான் வாங்கிட்டு வருவா. நீ உண்மையாக இரு, நீ ஒழுக்கமாக இரு, நீ இனிமேல் நான் வரவே மாட்டேன் அந்த பக்கம், இப்படியா வாங்கி கொடுப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும்னு கேட்ட உடனே நான் திருப்பி கேட்டேன், எனக்கு என்ன புத்தகம் வேணும்னு கேட்குறீங்க, நீ என்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க? ஏன்னா இப்போ யாராவது என்ன பேட்டி எடுக்க வந்து எனக்கு அப்படியே உடம்புலாம் நடுக்குதுங்க. ஏன் தெரியுமா, பயத்தில் இல்லை. ஒரு பொண்ணு என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கணும். சரி எடுங்க அப்படின்னு. நீங்கள் ஜோக்கெல்லாம் சொல்லுவீங்களா? சப்புன்னு இடிக்கலாம் போல இருந்துச்சு. அப்படியே ஜோக்கெல்லாம் சொல்லுவீங்களாமே, இப்படி ஒரு பேட்டி இருக்குப்பா எங்கேயாவது? டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வைத்தியம்லாம் பார்ப்பீங்களாமே? என் தொழிலே இதுதானே. அப்புறம் அதாவது என்னை பற்றி எதுவுமே தெரியாமல்
என்னை பேட்டி எடுக்க வந்தால் எப்படி கடுப்பாக இருக்கானுங்க. இது ரொம்ப முக்கியம். அவங்க அத்தனை நான் பதிலுக்கு நீங்கள் என்னென்ன புத்தகம் படிச்சிருக்கீங்கன்னா அப்படியே என்னை அசத்துற அளவுக்கான புத்தகங்களை அவங்க சொன்ன உடனே ரொம்ப ஒரு மரியாதை வந்தது அவங்க மீது. இன்றைக்கு அந்த மரியாதை குறையாமல் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அதான் பெரிய சிறப்பு. இதை வாங்குங்க, இதை படிங்க சொல்கிறாங்க. அந்த புத்தகங்களை வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக நமக்கு பிடிச்சிருக்குது. எனக்கு என்ன பொறுத்த மட்டும் என்ன, நான் இந்த பேச்சை கேட்டுட்டு நான் இப்போ எனக்கு முன்பாக பேசிய டாக்டர் செந்தில்குமார் அவர்கள், அதே போல் தொகுத்து கொடுக்குற செந்தில் அவர்கள், அவரை பார்த்தாலும் எனக்கு பொறாமையாக இருக்கும். அவர் பாட்டுக்கு பேச்சாளர் மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம பொழப்பை கெடுத்துருவார் போட்டுருக்கு அப்படின்னு நினைப்பேன் நான். நல்லது தாங்க. இங்கே பாருங்கள், எப்போவுமே தகுதியானவர்கள் நம்மோடு இருந்தால் தாங்க போட்டி நல்லா இருக்கும். தனியாக ஓடுவாங்க. சொல்லுங்க பாப்பா. இந்த அவன் மாத்திரம் வராமல் இருந்தால் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவன் வருவேன், நீ அவனை ஜெயிக்கணும். அவன் போட்டி ஆள் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். தனியாக ஓடி நான் பரிசு வாங்கினேன்னா அது என்ன அர்த்தம்? இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. திரையுலகம் உள்பட யோசிச்சு பாருங்க. போட்டி படங்களே இல்லாமல் போனதுனால தான் தமிழ் படத்தை விட்டுட்டு காந்தாராவை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். மலையாள படத்தை போய் இந்தியாவில் மலையாள படத்துக்கு தலையில் துண்டை போட்டு போய் படம் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ அப்படி இல்லை. காலர் தூக்கி விட்டுட்டு நீ அந்த மலையாள படம் பார்க்கலையா? நோ நீ யூஸே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்னு ஒரு படம், அந்த படத்தோட இதுக்கு வெளியிடப்ப என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், இதை கூட நீங்கள் நம்புறீங்களே என்னமோ சொன்னீங்க, அவராக சொல்லிட்டு இருந்தார் பாவம். இப்போ ஃபோன் போட்டு பேச வச்சு விடுவேன், நேரம் இல்லை. அந்த படம் இது ப்ரிவியூ போடுறதுக்காக என்னை சென்னைக்கு வர வச்சுருந்தார். அப்போ என்ன தெரியுங்களா, இந்த பக்கம் அந்த படத்தோட டைரக்டர் சிதம்பரம் அந்த பையன் அவர், இந்த பக்கம் வந்து கமல் சார், அந்த பக்கம் சந்தான பாரதி, எல்லோரும் உட்காந்து படம் பார்க்குறோம். அது மலையாள வெர்ஷன் அப்படியே போடுறாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, அந்த படம் அதில் வரக்கூடிய கண்மணி அன்போடு அந்த பாட்டு வந்து 33 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து. இந்த டைரக்டருக்கு வயசு 33. கவனிச்சு பாருங்க. இந்த படம் வந்தப்போ பிறந்த இவர் அந்த படத்தில் வந்த பாட்டை இதில் போட்டு ஜெயிச்சு பரிசு வாங்கிட்டார். இன்னைக்கு மலையாள திரையுலகில் 6 அவார்டு அந்த படம் வாங்கியிருக்குது. பார்த்தீங்களா? இப்போ எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா, இவர்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும், அதான் முக்கியம். அவனுக்கு என்ன தெரியும் இப்படி சொல்லவே கூடாது. யாரை பார்த்தாலும் அவர்களிடத்தில் நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு அறிவு இருக்கணும். இந்த இங்கே வயிற்றில் ஒரு பள்ளம் இருக்குங்கிறாங்க, அது இதயத்தில் ஒரு பள்ளம், மூளையில் ஒரு பள்ளம். இது என்ன, இது சும்மா ஒரு அசியம் தான். நீங்கள் பாட்டுக்கு பள்ளம் இருக்குன்னு தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பள்ளத்தை உணவால் நிரப்ப வேண்டும், வயிற்று பள்ளத்தை. இதய பள்ளத்தை அன்பால் நிரப்ப வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மூளையில் இருக்க பள்ளத்தை அறிவால் நிரப்ப வேண்டும். அந்த அறிவு தான் நமக்கு தேடுதல் என்பது. அதனால தான் இங்கே வடலூரில் இந்த வள்ளலார் சொன்னார், எப்படி பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இந்த 3 வார்த்தை. பசித்திருன்னா என்ன, நம்ம சொல்கிறோம் உடனே எங்கே சோறு போட்டாலும் போய் திம்பேன் அப்படின்னு, அதுவா அர்த்தம்? எந்த புத்தகம் இருந்தாலும் படிப்பேன், அதான் பசி. மூளை பசி தான் பசி, தெரிந்து கொள்ளுதல். தனித்திருந்தா என்ன, இண்டிவிஜுவாலிட்டி. இத்தனை பேரில் ஒரு தனித்தன்மை நம்மகிட்ட இருக்குது. எனக்கு பேச தெரியும், எனக்கு எழுத தெரியும், எனக்கு பாட தெரியும், எனக்கு கோலம் போட தெரியும். ஏதாவது ஒன்றுனா நல்லா சாப்பிட தெரியறது கூட ஒரு ஆர்ட்டுங்க, தெரியுமா? மண் மாதிரி உட்காந்துமாங்க, பார்த்துருக்கீங்களா? 16 வகை காய் வச்சுருப்பான், அப்படி ஒன்றா உருட்டி மேல் நோக்கி எரிவாங்க. அப்படியே நியூட்டன் விதி தோற்று போகும் அந்த இடத்துல. எல்லா பொருளும் கீழே வரும்னாரு, இவன் மேல் நோக்கி எரிஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்படியே அவனுக்கு போய் நீங்கள் சோறு போட்டு என்ன செய்ய போறீங்க? சாப்பிட்றப்ப ரசித்து சாப்பிட்றது ஒரு ஆர்ட்டுங்க. அதுபோல் நமக்கு என்ன தனித்தன்மை இருக்குது. அப்போ பசித்திருத்தல் என்பது அறிவு, தனித்திருத்தல் என்பது இண்டிவிஜுவாலிட்டி, விழித்திருத்தல் என்பது ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பு வர்றப்போ விட்டுறக்கூடாது. நீங்கள் நன்றி சொல்கிறீங்களா இன்றைக்கி? அப்படி ஐயோ என்ன கடவுளையே இப்படி சோதிக்கிறீங்க, இது முதலே சொல்லி லெட்டர் போட்டுக்க வேண்டாமா, எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்க வேண்டாமா, ஆச்சா போச்சா, அப்படிலாம் ஒருபோதும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேட்டியில் பார்த்தேன், இளையராஜா ஃபோன் பண்ணுறாரு மலேசியா வாசுதேவனுக்கு. சினிமா வாய்ப்பு தேடி 11 வருஷம் அலைஞ்சிட்டு இருக்காரு மலேசியா வாசுதேவன். பாடுறதுக்கு கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாரு இளையராஜா, இந்த பாரு எஸ்பிபிக்கு பாலுக்கு இன்னைக்கு தொட்டை கட்டி போச்சான், இந்த பாட்டை பாடினா நல்லா இருக்கு போட்டிருக்கு, நீ வரையா, நீ வா. சரி வேகமாக ஓடி
இந்த பாட்டை நீ ட்ராக்கு பாடுற மாதிரி பாடாத. ட்ராக் நேரம் தெரியுமா, அவர் வர்ற வரைக்கும் பேசுவார் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி அவர் பாடுற இடத்துல நீ பாடு, அவர் வந்து அவனை நீக்கிடுவான். அது மாதிரி பாடாத, நீ நல்லாவே பாடு. ஒருவேளை கிளிக் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொன்ன மலேசியாவை சொன்ன உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த பாட்டை பாட்டுருக்க. செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா பாட்டுருக்குல்ல, வருஷம் என்ன படம், 16 வயதில் படம். இந்த பாட்டு சூப்பர் ஹிட் அடித்த உடனே எப்படி ஆச்சுன்னு கேட்டால், வாலி ஒரு மீட்டிங் இதில் சொன்னார், எம்எஸ் விஸ்வநாதனை சந்திக்கும் வரையில் நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன், சந்தித்த பிறகு சாப்பிட நேரம் இல்லாமல் இருந்தேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கைனார். இப்போ அவருக்கு தொண்டை கட்டினப்ப கூப்பிட்ட உடனே ஒரு ஓடி போய் பாடினார்ல, அதுக்கு பிறகு ஒரு 30 வருஷம் தமிழ் திரையுலகில் பாடிக்கிட்டே இருந்தார். நல்லா சொன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவருடைய குரல் மாதிரி வேறு எதுவும் பார்த்து முரட்டு காலையில் வரும்ல, பொதுவாக என் மனசு என்ன சுறுசுப்பே இருக்க மாட்டேங்க. சூப்பர் ஸ்டார் சொன்னாலும் தங்கம் அப்படின்னு என்ன நீங்கள். அப்புறம் மாணவனை குறை சொன்னால் என்ன அர்த்தம்? யாரையும் குறை சொல்லக்கூடாது, எல்லா விஷயமும் வாங்கிக்கிறது வேகமாக. இந்த பசித்திரு தனித்திரு வெளித்திருல இதோட விட்டுட்டு போனால் அது பெருசு இல்லைங்க. இந்த முதல் எழுத்த மாத்திரம் கூட்டுங்க, பசித்திரு பா, தனித்திரு தா, வெளித்திரு பி, என்ன ஆகுது? அவ்வளோதான். இது நீங்கள் உங்களுடைய திறமைகளை இப்படி வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது தானே வந்து சேரும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். யார் பாட்டு? வந்தியார் பாட்டா? வாலி பாட்டு. எம்ஜிஆரே என்ன நினைச்சாரா, 3 எழுத்தில் என் மூச்சிருக்கணும்னு நம்ம பேர் தான் போட போறார் போட்டுக்கு சொல்லிட்டு பாட்டில் கடமை, அது கடமை அப்படிமார். அவர் தான் 3 எழுத்து, அவர் அதான் போட வந்தார், அது வேறு விஷயம். ஆனால் கடமைன்னு போட்டு கொஞ்சம் இது பண்ணுறார். இது என்ன அப்படின்னா, இது எல்லாம் நம்மளை நோக்கி வரணும்னா அடிப்படை என்னுடைய பேச்சில் பெரும்பாலும் இதுதாங்க. நான் நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். எங்கள் அப்பா தமிழாசிரியர், கிராமத்தில் இருந்து தான் வந்திருக்கிறேன். டெஸ்கில் வச்சு கூட எனக்கு எழுத தெரியாது. முதல் பரீட்சை எஸ்எஸ்எல்சி பரீட்சையை நான் வேறு ஸ்கூலில் போய் டெஸ்கில் உட்காந்து எழுது 1/2 மணி நேரம் என்னால் டெஸ்கில் வச்சு எழுத தெரியாமல் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் தான் நான் ஒன்றும் அங்கே படித்த நம்ம பிள்ளைகள் நம்மளுக்கு சொல்கிறாங்களே, என்னை மாத்திரம் நீ ஏற்காட்டில் சேர்த்துட்டு இருந்தேன், நான் வேர்க்கல்ல விற்றுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை அங்கே சேர்த்துக்கிட்டு என்னை இங்கே நீ எங்கே சேர்த்தா உனக்கு என்ன? அப்துல் கலாம் என்ன வந்து இப்போ இதுலையா படித்தார், ஏழு பல்கலைக்கழகத்தில் படித்தார் இல்லையே. நமக்கு அந்த உணர்வு வேணுங்க. இதை உருவாக்கிட்டோம்னா போதும். உற்சாகத்தோடு இருத்தல் அது முக்கியமான ஒன்று. அதே போல் ஆசிரியருங்கிறது ஒரு காலத்தில் எப்படி இருந்ததோ நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்க. எழுத்தாளர் சுஜாதா, எனக்கு கிடைத்த தமிழாசிரியரால் தான் நான் இத்தனை தமிழை கற்றுக்கொண்டேன்கிறார். இத்தனைக்கு அவர் என்ன பிஹெச்எல் இருக்கக்கூடிய பொறியாளர், அவர் வந்து விமானம் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் அதில் படித்தவர் அவர். ஆனால் அவருக்கு தமிழ் உணர்வை ஊட்டியது அவங்க தமிழ்வாதியார். கலாம் அவர்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்டியது அவருடைய தமிழாசிரியர். எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா? ஆசிரியர் எப்படி மனசில் நிற்பார், அவர் நிற்கிறதுனா என்ன, தோற்றப்பொழிவு முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. கிராமத்தில் பிள்ளைகளுடைய மனசில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறது அந்த டீச்சருடைய உருவம் தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வாத்தியாராக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் அப்படி அவங்க வர்ற போது அந்த ஸ்டைலிஷாக இருக்கும், அவங்க பேச்சு ஒரு அழகாக இருக்கும். இங்கே வா 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 அப்படின்னு கூப்பிடுறதே அழகாக இருக்கும். இப்போ நம்ம நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் ஏதோ ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல சொல்லிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி நாங்கள் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்கல்ல அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அடிப்பாயின்னு ஒன்று பயமாக இருக்கும்னு. இன்றைக்கி நம்ம அடி வாங்காமல் வந்தோம்னா பெரும்பாடாக இருக்கு. இருக்கட்டுங்க, பாருங்க, எல்லா காலத்துலேயும் வாழ பழகிடுங்க. ஆல் வாட்டர் ஃபிஷ் அப்படிமா சில மீன் எந்த தண்ணியில் போட்டாலும் பிழைக்கும், எங்கே இருந்தாலும் சாதிச்சு காட்டலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் இவ்வளோ பரபரப்பாக பேசுகிறேன், அவ்வளோ ஜாலியாக பேசுகிறேன், இதை என் வகுப்பு மாணவர் இப்படியா இருந்திருப்பேன்? அந்த தெய்வத்திட்ட நாங்கள் படிக்க ஒன்றும் கிடையாது.
உள்ள நுழையிறப்பே கேட்பாங்க, இன்னைக்கு நீங்கள் லீவுன்னாங்க எப்படி இருக்கும் பாருங்க. மனசை கல்லாகிட்டு தான் உள்ளே வருவோம். இல்லைப்பா வந்துட்டேன், வந்தாலும் வகுப்புக்கு வர மாட்டாரா, பக்கத்து பையனை சொல்லிட்டு போவேன் நான் வருவேன். அப்படியே வந்தாலும் பாடம் நடத்த மாட்டாரா, நான் நடத்துவேன் நடத்திக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. எனக்கு ரெட்ட வாழ்க்கைங்க. என்ன தெரியுமா, அதாவது காலையில் இவன் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு உட்காந்துருப்பாங்க வகுப்பில். மாலையில் என்னை எவ்வளோ பணம் கொடுத்து வேணாலும் கூப்பிட்டு பேச்சை கேட்கறதுக்காக உட்காந்துருப்பாங்க ஒரு பக்கம். இந்த 2 வாழ்க்கைக்கு நடுவில் தான் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். மாலையில் இவ்வளோ பணம் கொடுக்குறோம், நீங்கள் சொன்ன தேதிக்கு நீங்கள் வாங்க சொல்லி என் பேச்சை கேட்கறதுக்காக காத்திருக்கக்கூடியவங்க மாலையில். இது பொதுக்கூட்டம். அதாவது இப்போ உள்ள வெளியே போகிறாங்களா, வாங்க வாங்க. என்னடா இருந்தால் யாரும் கிளம்பலைன்னு பார்த்தேன், போயிட்டு வாங்க. என்னதான் பண்ண முடியும், ஏசி ஆள். அது மட்டும் இல்லை, காலையிலே வந்திருப்பீங்க, எல்லாம் தான் இருக்கத்தான் செய்யும், ஒன்றும் சொல்லக்கூடாது. ரெண்டாவது இவங்க எதிர்பார்க்காத கூட்டம் வந்துருச்சு, அதான உண்மை. சார் முதல்ல சொன்னார், அடுத்த இடத்துலலாம் பெரிய காலாக பார்த்துருவோம். வேணும் இல்லை, இப்படி வந்ததே பெரிய விஷயங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கூட்டம் என்ன பாடுபடுறாங்க தெரியும், என்னென்ன கொடுத்து வர வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப பேரை பார்த்துட்டு நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் தினமலர் நடத்துகிறாங்க, நிச்சயமாக நல்லா இருக்குன்னு வர்றோம் இல்லையா. அது மாதிரி இப்போ நான் அந்த வகுப்பில் நான் அவ்வளோ பெரிய ஆளா இல்லைங்க. இப்போ இன்னும் சொல்ல போனால் இப்போவுமே நான் பார்க்குறேன் கல்லூரிகளில் என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப இவர் செந்தில் அறிமுகப்படுத்துகிற மாதிரி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பேசாமல் இருப்பாங்க. அப்புறம் இவர் 30 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், எழுதிட்டு போகிறார் போ அப்படின்னு. 65 பேர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க. 32 பழைய பயோட்டோட்ட பார்த்துருக்கீங்க, புதுசில் 65 பேர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க. 16 பேர் பிஹெச்டி என்கிட்ட வாங்கியிருக்காங்க. அதில் 12 பேர் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ண வச்சுருக்கேன் நான், ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காமல். அதாவது பேச போனால் சிறப்பாக பேசணும், வாத்தியாராக போனால் சிறப்பாக வாத்தியாராக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன வேலை செய்யணுமோ அதில் சாதிச்சு காட்டணும். 16 பேர் பட்டம் வாங்கிட்டு போகிறாங்க, ஒன்றும் இல்லை, யாரும் கைதட்டல, ஒன்றும் சொல்லலை. இவர் கலைமாமணி வாங்கிட்டு போகிறாங்க, இல்லை எல்லோரும் வாங்க. அப்படியே மௌன அஞ்சலி மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்புறம் அந்த தொகுப்பாளர் ஒரு ஐடியா பண்ணார், இவர் சாதாரணமான ஆள் இல்லை, இவர் தான் ரஜினி முனுகளில் சிவகார்த்திகேயன் அப்பா, ஐயோ அத்தையோமே, இவர் தான் பிகில் படத்தில் நயன்தாரா அப்பா, அட கடவுளே நீயா எந்திரிச்சு அந்த மகான் இவர் தானா அப்படின்னு சொல்லி 10வது சிங்கப்பெண்ணை சீரியல் ஆனந்திக்கு அப்பா முடிஞ்சு போச்சு. நினைச்சு பாருங்க, இதுக்காக நான் கவலைப்பட முடியுமா? என் பட்டத்துக்கெல்லாம் நீங்க அதெல்லாம் இல்லை, அதுவும் நான் தான் இதுவும் நான் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேருந்து எங்கே வந்திருக்கேன். நான் சினிமாவுக்கு போய் தேடி போய் நான் சான்ஸ் கேட்டு நான் கோடம்பாக்க தெருக்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருந்தேன், எங்கள் மெட்ராஸில் சோழ ஹோட்டலில் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த கூட்டம் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர்கள், சுனாதன், ஸ்ரீவித்யா, நடிகை எல்லாருமே வந்திருக்காங்க. கமல் சார் வரப்போகிறாருங்கிறாங்க. இதுதான் நான் எங்களுக்கு நடந்த முதல் சந்திப்பேன். எனக்கே மறந்து போச்சு. அவர் தான் ஒரு நாள் சொன்னார், என்ன அப்படின்னா, நான் ஸ்லேடைனா என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸ்லேடைனா என்னங்கிறத அது ஒரு கவிதை புத்தக வெளியீடு, அதனால் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்லேடைனா என்னென்னா ஒரு சொல்லு இன்னொரு பொருள் கொடுக்குறப்ப என்ன அழகாக இருக்குங்கிறது தான் அது. இப்போ தான் கமல் வந்துட்டு இருக்காரு, எனக்கு நான் தெரியல என்ன ஸ்லேடைன்னு சொன்னேன் அப்படின்னா. ஸ்லேடைனா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? படலைனாலும் நான் சொல்லிடுறேன். ஒரு மாதிரி நியூட்ரலாக தலையாட்டுறாங்க. அது நான் என்னத்தை தெரிஞ்சுக்கிறது, ஆமாவா இல்லையான்னு சொன்னால் தெரிஞ்சு போகும், ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு வாத்தியார் பயங்களை கூப்பிட்டு காப்பி கடைக்கு போயிருக்காரு கிராமத்தில். உள்ள காப்பி ஆர்டர் பண்ணி காஃபி டேக்கெல்லாம் போல காப்பி குடிக்க போயிருக்காங்க கிராமத்தில். காப்பி போட்டு சொன்ன காப்பி கொண்டு கொடுத்துருக்காங்க. இந்த பையன் வாங்கி பார்த்துட்டு சத்தம் போட்டிருக்காங்க, என்ன அது காப்பி கண்ணங்கரை இருந்துருக்கு, இப்படி தான் காப்பி ஆய்வுன்னு சத்தம் போட்டோடனே தமிழ் வாத்தியார் கூட போனவர், இந்தா சத்தம் போடாத, எது சத்தம் போடுற, இங்கே வருங்க காப்பியை பாருங்க கண்ணங்கரைன்னு இருக்கு, என்ன சொல்கிற, இல்லை பாலே ஊற்றலை,
இது குடிச்சு என்ன செய்ய போகிறோம்? ஏய், எதுக்கு சத்தம் போடுற? அவர் வாசல்லே எழுதி போட்டிருக்காரா இல்லையா? எப்படி எழுதி போட்டிருக்காரு? போய் பார்த்துட்டா, போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன எழுதி போட்டிருக்காரு? பாலக்காட்டார் கடை. மெதுவா புரியுது. அப்படியே பாலை காட்டார், அவரே போட்டார்ல. பாலையே காட்ட மாட்டேன், சரிதா? ஒன்று பாலக்காடுங்கிறது ஊர், நவுன். அதே இது என்னவாகுதுன்னா பாலையே காட்ட மாட்டாருங்கிறதா ஸ்லேடை. ஒரு சொல்லு இன்னொரு பொருள் தர்றப்ப அதை ரசிக்கிற ஆற்றல் நமக்கு இருக்கணுங்க. அதான் வேணும். நல்ல விஷயத்த சொல்லிட்டு இருப்பான், பேசாம ஒரு வாரத்தில் செத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அது நேருக்கு மாறா சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த செய்தியை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்லேடுங்கிறது இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேனே. இப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கு புரியணும்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு வாத்தியார் ஒரு பாட்டை பாடி வாசிச்சுட்டு, இது பட்டுக்கோட்டை பாட்டு, இதை பாடுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காரு. உடனே ஒருத்தர் எந்திரிச்சு, உங்களுக்கு பாட தெரியுமா அப்படி தானே கேட்கணும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா, நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா. அவன் ஒன்றும் தப்பாலாம் கேட்கல. நான் உங்களை நல்லா பாடுகிற போது அதான் நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா. இன்னொருத்த எந்திரிச்சு, எப்போ பார்க்கலாம்யா? என்ன வாரமாக போவாங்க? இந்த பாலக்காட்டார் நான் சொல்லிட்டு இருக்கப்போ முன்னாடி உட்கார்ந்த MS சுஸ்ரா எந்திரிச்சு கை தட்டுறாருங்க. கமல் சார் எனக்கு சொன்னார், நீங்கள் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கப்போ தான் வர்றேன் நான். அந்த ஹேராம் படத்தில் அப்போ நடிச்சிட்ருக்காரு. அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ராஜாளி பறவை உள்ளே வர்ற மாதிரி அப்படி உள்ளே வர்றாரு. நீங்கள் அதை பேசிக்கிட்டே வர்ற போது நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்புறம் தான் உங்களை இதில் இங்கே கூப்பிடணும்னு தோணுச்சு. அதில் விஸ்வநாதன் சார் முன்னாடி உட்காந்து எந்திரிச்சு கேட்டுட்டார். எதுக்கு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியல என்ன. அவர் ஊர் பாலக்காடு. அதை ரசித்து அந்த மனுஷன் கைதட்டி சிரிச்சிருக்காருங்க. அது நான் என்ன சினிமாவுக்குள்ளே என்ன வந்தேன்னா, நான் நிறைய சொல்லியிருக்கேன். அவர் சொன்ன மாதிரி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா கூட தெரியும். இந்த விருமாண்டி படம் பண்ணுறப்ப அது முதல்ல சண்டியர்னு பேர். அது பண்ணுறப்ப இது மதுரை தமிழாக இருக்குது. நீங்கள் பேசுகிற மதுரை தமிழுக்காக நீங்கள் என் கூட கொஞ்சம் ஸ்கிரிப்டுக்கு உட்காரணும். கதை வசனம் அவர் எழுதுவார். மதுரை ஸ்லாங்குக்காக என்ன உட்காரணுங்கிறதுக்காக நான் நிறைய படம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆடுகளம்னு ஒரு படம் வந்தது இல்லையா, தனுஷ் படம். அந்த படத்துக்கெல்லாம் ஒரு 3 நாள் அவர் வெற்றிமாறனோட உட்காந்து அது மதுரை தமிழுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். படித்த தமிழ் தான், வேற ஒன்றும் கிடையாது. வேறு ஏன்னா என்னுடைய தளத்திலிருந்தே நான் வந்து என்ன செய்வேன், சாதிச்சு காட்டுவேன், வேறு இல்லை. இப்போ ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணி காமிச்சேன் அவரோட விருமாண்டிக்கு. இந்த வேட்டிலாம் எப்படி படித்து கட்டுவாங்கன்னா, எங்கள் ஊரில் குனிஞ்செல்லாம் வேட்டி எடுக்க மாட்டான் அப்படின்னு நம்மளா வேட்டி மேலே வரும் அப்படி கட்டுவோம் அப்படின்லாம் சொல்லி அதை சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு ஒரு நாள் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். எதில்? விருமாண்டியில். நான் அப்போ வாத்தியாரை வேறு இருக்கேன். உடம்புல ஆடி போச்சு எனக்கு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நீ 2 மாட்டை பிடினா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் பையனுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம கையில் போட்டுருவோம். ஒர்க் பண்ண நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். நான் பயப்படுறதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போவும் போல் மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு வரைக்கும் 50 படம் நடிச்சிருக்கேன். இன்னும் 6 படம் வர வேண்டியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கங்க. இது என்ன தெரியுமா? நான் வாத்தியார் தான், இல்லை தமிழ் வாத்தியார் தான். தமிழ் வாத்தியார் தான். வாத்தியார் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கங்க, வகுப்பு நடத்துறது வேற, பேசுறது வேற. தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 வேறு. நான் என்னுடைய பேசும் கலைகளை புத்தகத்தில் இதை பற்றி எழுதியிருப்பேன். எங்கள் வகுப்பு எனக்கு நான் படிக்கிற போது வகுப்பு நடத்துகிற ஒரு வாத்தியார், டைம் முடிஞ்சு நான் சொல்லியிருக்கேன். இல்லை அது முக்கியம். அது சில நேரங்களில் அவங்களும் சொல்ல முடியாமல் இந்த கீழே பக்கத்தில் வந்து அப்படின்ட்டு சில பேர் தண்ணி கொண்டு வச்சு அப்படி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ நிறைய இதெல்லாம் உண்டு. நான் ஒரு அரசு ஊழியர் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன்.
அப்போ நானே 40 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ கொண்டு ஒருத்தர் சீட்டு கொடுக்குறாரு. முடிக்க போகிறேன் இல்லை அப்புறம் தான் சீட்டு இருந்தேன். இல்லை படிங்கன்னாரு. படித்தா மந்திரி மறுவரை பேசவும் போட்டிருக்காதுல. இந்த கேமராமேன் எங்கே பண்ணார்? ஊரை விட்டு போயிட்டாரா? அங்கிட்டு திருப்பணம் என்ன சிரிச்சப்பெல்லாம் எடுக்க வேணாமா? இதில் எடுத்துருக்கீங்களா? சரி வச்சுக்கங்க. ஏன்னா சோகமாக இருக்கிறது எடுத்து நல்ல வேலை சாமி அங்கிட்டு போல கொண்டுருப்பாங்க விட்டுருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் நடுவில் போடுங்க. இப்போ டிவியில் என்ன நடக்குது தெரியுமா? அதில் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் சிரிக்க மாட்டாங்க. சிரிக்கிறதுக்கு 10 பேரை வேலைக்கு போட்டு சத்தியத்திலும் சத்தியம் ஒரு வாரத்தை கூட பொய் கிடையாது. ஒருத்தன் இந்த போன ஆளுக்கு 5-6 பேர் இருக்காது போட்டுக்க. ஒருத்தன் முன்னாடி வந்து கம்போடு ஒரு சிரி சிரி சரி காசு வாங்குறதில்ல சரி அதை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அந்த பெரிய அந்த நடிகர் தலைவர் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து வணக்கம் அப்படின்னா விழுந்து சிரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இங்கே நம்ம பார்க்குறவங்க போச்சு எப்பா என்னாச்சு நீங்கள் அவனை கூப்பிட்டு நேராக பேச விடுங்க பார்ப்போம். ஆனால் அவனா வராது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கிறப்ப அந்த மகிழ்ச்சியை நம்ம வந்து நல்லா பயன்படுத்திக்கணும், நல்லா பயன்படுத்தணும். அதே போல் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். முக்கியமாக நமக்கு வந்து அந்த வகுப்பறையில் அப்படி இருக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளை மதிக்காத பையனா இருந்திருக்கான் அப்படிலாம் நம்மளை பார்த்தோன்னே வணக்கம் சொல்லி குட் மார்னிங் சொல்லி நல்லா சொன்னால் வணக்கமே சொல்லாத பையன் ஒரு நாளைக்கு வணக்கம் சொன்னால் உயிரே போயிடும் நமக்கு அப்படின்னு போனான்னு வைங்க. அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இதாகி அப்புறம் சாயங்காலம் கூப்பிட்டு கேட்டுருவோம் எதுக்கு சொன்னேன் சொல்லலைன்னா ஏன் சொல்லலன்னு கேட்டால் பரவாயில்ல. ஏன்னா என்னைக்கும் சொல்லாதவன் ஏன் இன்னைக்கு சொல்கிறேன். ஒரு பையன் 3 வருஷம் பிஏ, அவன் வந்து வகுப்புக்கு வரமாட்டாங்க. வகுப்புக்கு வரமாட்டான், ஒன்றும் சொல்கிற மாதிரி கேட்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை மதிக்கவும் மாட்டேன். ஏன்டா அப்படி இருக்கேன்னா என் பாட்டுக்கு போயிடுவேன். சரி நான் ஒன்றும் சொல்லலை. 3வது வருஷப்போ ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி மதுரையில். அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய இவங்க வந்திருக்கிறாங்க, கவிஞர் வந்திருக்காரு. வந்து அவர் கீழே உட்காந்துருந்தவர் பேச வர்றப்ப என் கூட உட்காந்துக்கிட்டு அவர் அந்த தலைப்பில் நான் பேசுகிறத கேட்டுட்டு அவர் சந்தோஷப்பட்டு என்னை கை கொடுத்து பாராட்டி அப்படி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது 2 நாளைக்கு முதல்ல. இந்த பையன் என்ன பண்ண தெரியுங்களா? ஒரு நான் திடீர்னு காலேஜுக்கு போகிறேன், திங்கக்கிழமை காலைல போகிறேன். அவன் வேகமாக வந்து என் காலை தொட்டு கும்பிட்டாங்க. நான் பயந்து உயிரே போயிடுச்சு எனக்கு. இத்தனை நாளாக வந்து வணக்கமே சொல்ல மாட்டேன், ஏடா காலை தொட்டு கும்பிட்றேன்னு. அப்போ அவன் சொன்னால் என்னப்பா என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முதல்ல அந்த கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன். அப்போ நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப விரும்புகிற அந்த கவிஞர் உங்களை வந்து எவ்வளோ மரியாதை பண்ணாருங்கிறத பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நான் படிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு. அதனால் என்ன நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் நல்லா வருவேன். இன்றைக்கி அந்த பையன் வந்து ஹைகோர்ட் லாயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அவன்கிட்ட எல்லாம் இருக்குதுங்க. அந்த அசால்ட்னஸ் எப்போ மாறுது தெரியுமா? நம்முடைய விஸ்வரூபத்தை பார்த்து மாறுகிறது. கிருஷ்ண பரமாத்மா எதுக்காக வந்து பாரதத்தில் அடிக்கடி விஸ்வரூபம் எடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? பகவத்கீதை சொல்கிற போது சாதாரண மனுஷனான்னு சொன்னால் சரியாக வராது. அதே போல் துரியோதனுடைய சபைக்குள்ளே போகிறப்ப அந்த உருவத்தை பெருசாக காட்டலைன்னா அவன் பயப்பட மாட்டான். நம்ம விஸ்வரூபம் எடுக்கணும். சில நேரங்களில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய திறமை இவருடைய கட்டுரை ஒன்று லண்டன் மேகசினில் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன், நான் போகாத நாடு இல்லை, பார்க்காத இடம் இல்லை. நான் பணக்காரன் கிடையாது. நான் படித்த தமிழ் என்னை உலக நாடுகள்லாம் கூட்டு போயிருக்குன்னு சொன்னால் நீ நல்லா படி, நீ படிச்சுட்டு வா, நீ என்னென்ன யோசிக்கிறியோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். யாரை நீ பார்க்கணுன்னு நினைக்கிறியா அவன் கூப்பிட்டவங்க உனக்கு ஒரு நாற்காலி கொடுப்பான், உன்னை பேச வைக்க முடியும். இதுதாங்க ஒரு வகையான என்ன அப்படிங்களா உத்வேகம். நான் முக்கியமாக சொல்கிறேன், ரசனை நம்மகிட்ட எல்லா வகையிலும் இருக்கணும். நம்ம எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு கவிதை யாராவது சொன்னால் ஒரு வானொலியில் அது 1 நிமிஷம் திரும்பி பார்த்து கேட்டு பதிவு பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு ஓவியமாக 1 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படணும். ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செய்தியாக இப்போ ஒரு பட்டம்னு சொன்னோடனே இது எப்படி இவ்வளோ நாளாக நான் படிக்காமல் போடுறேன்னு வேறு யோசிச்சுட்டு இருந்தேன் சேகர் சொல்கிறப்ப. ஆனால் அது பள்ளிக்கு மட்டும் தனி சுற்றுலா போகுதுன்னு சொன்னாங்க. அதை வாங்கி படிக்கணும். ஏன்னா புதிய செய்திகளை மற்றதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரசனையை பொறுத்த மட்டும்
உணவாக இருந்தாலும், இசையாக இருந்தாலும், பேச்சாக இருந்தாலும், நூலாக இருந்தாலும், அத்தனையாக இருந்தாலும் அதை உள்வாங்கி அதோட அதுவாக இருக்கணுங்க. அதுதான் வாழ்க்கை. இப்போ ஒரு நல்ல படம் பார்த்துக்கிட்டு இருப்போம், அருமையான காட்சி ஒன்று வரும். அந்த காட்சியில் நம்ம தோய்ந்து போயிருப்போம் தெரியுமா? இப்போ ராஜபாட் ரங்கதுரைன்னு ஒரு படம் வச்சுக்கோங்களேன். அதில் அம்மம்மா தம்பி என்று நம்பின்னு ஒரு பாட்டில் அப்படியே அவர் தன்னுடைய வாழ்க்கையை சோகத்தை சொல்லிகிட்டு இருப்பார். கண்ணாசனுடைய பாட்டில் தங்கை என்னும் இளையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி, அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு கண்டவனே இன்னொருவன் சாட்சி, ராம நாடகத்தில் 3 தம்பிகளை நானும் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. அது நாடகமா இது நாடகமா? அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவா, இந்த ராஜபாட் ரங்கதுரை ஏழை அல்லவான்னு சொல்கிறப்ப நமக்கு கண்ணு கலங்கி போகுங்க. இந்த நேரம் ஒரு 4 முறுக்க ஒன்றா வச்சு நறுக்குன்னு கழிச்சு தின்னுட்டு இருக்கான். நம்ம காது பட திரும்பி பார்த்தா அவனுக்கு கொண்டு உள்ளாம் போல் நமக்கு வரும். அப்படி ஒருத்தன் தின்னுட்டு என்கிட்ட இப்படி தின்னுட்டு தாங்க. நான் கோபத்தோடு திரும்பி பார்த்தேன். அவன் அப்படி போ போய் தின்னுட்டு போய் சாவு போ சொல்லக்கூடாது. நான் சொல்லல, திருவள்ளுவரே சொல்கிறாரு. டேய், உனக்கு செவிச்சுவைன்னு ஒன்று இருக்குல்ல, நாச்சுவைக்காக மட்டுமா பிறந்த? அவன் இருப்பினும் வாழினும் என் யார் சொல்கிறா? திருவள்ளுவர் சொல்கிறார். நீ இருந்தென்ன போனேன்ன உனக்கு ரசிக்கவே தெரியாது. இப்போ நீங்கள் மார்கழி மாதத்தில் இப்போ பிறக்க போகுது, இந்த திங்கக்கிழமை தான் நினைக்கிறேன், கார்த்திகை பிறக்க போகுது. அப்புறம் மார்கழி இப்போ காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறது இருக்கு இல்லையா, அது பிறகு அது இப்போ வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை, அதெல்லாம் இருக்கலாம், சொல்ல முடியாது. அதெல்லாம் இன்னொன்று அப்பார்ட்மெண்ட்டில் 18வது மாடியில் என்ன பண்ணிடுனா எங்கே போய் கோலப்பொடி அள்ளி அப்படி தூவி விட்டு போக வேண்டியது. அப்படியே இல்லையா ஒன்று வாங்கி அப்படியே ஒட்டி விட்டு போ, நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு. இப்போ அந்த கோலம் போடுறப்ப நல்லா சொன்னால் அந்த மார்கழி மாதங்கிறது தான் அந்த நமக்கு ஓசோன் படலை காற்று தமிழகத்தை நோக்கி வருகிற காலம் அதுதான் விஞ்ஞானம் சொல்லுது. அப்போ தான் நம்புவாங்க நம்ம ஊரில். என்றார் ரிச்சர்ட்ஸ், என்றார் எலியட்ஸ், என்றார் பீச் அப்படின்னா தான் நம்புவாங்க. என்றார் முனியாண்டின்னா நம்பவே மாட்டான். முனியாண்டி கறிக்கடை வச்சுருக்கார் போயிட்டோம் அப்படின்றான் ஒரே வார்த்தையால். ஏன் நம்ம நாட்டில் அறிஞனே கிடையாதா? இருக்கட்டும். இந்த காற்று நம்ம மேலே படணும்னா ஆண்கள் பஜனை பாடிட்டு போகிறாங்க, பெண்கள் வாசலில் கோலம் போடுறாங்க. அதுவும் ஈரக்கால்லையோ அந்த வாசல் தெளித்து சாணம் வச்சு அதில் இப்போ கோலம் போட்டு கலர் பொடி இது பண்ணி ஒரு பூசணிப்பூ வச்சு இவ்வளவும் பண்ணுற போது லேசாக அந்த பாட்டு எங்கேயாவது கேட்கும். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வாய் பரந்திரகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்ற கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய். ஆண்டாளுடைய பாசுரம் கேட்குறப்ப கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு, அதாவது மேய போகிற மாடு கொல்லப்பறத்தில் போய் கொஞ்சம் நேரம் அந்த பனியோடு சேர்ந்த புல்லை திங்கக்கூடிய நேரமாக அது. அந்த நேரம் கிழக்கு வெளுக்குமா அப்படியே. அந்த நேரத்தில் இந்த அழகான காட்சி, பறவை ஓசை, பாட்டு, இந்த கோலம், இந்த அழகை பார்த்த நீங்கள் கோலத்தை போட்டு இதை கணவனுக்கும் காட்டலாம்னு சில சமயத்தில் ஒரு விபரீத ஆசை ஏங்க இங்கே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் போர்வையோடு திருதுன்னு ஓடி வந்து டங்குன்னு அந்த கோலத்தில் குதிச்சு என்ன போ போய் படுப்போ, கோலத்தை பாருன்னா அலங்கோலமும் ஒடியாந்து ஆடுவாங்களா? அவன் ஒடியாந்தான் தெரியுமா? செயினா துப்பிட்டாங்கி போட்டுக்கின்னு ஒடியாந்துருக்கான். அவன் கவலை அவனுக்கு. இப்ப இந்த ரசனைகளை நாம் ஏற்றல், இந்த ரசனைகளை நாம் பகிர்தல். நாம் சிங்கப்பூரில் இதே உங்களை மாதிரியே ஒரு 300க்கும் மேற்பட்ட சிங்கப்பூர், மலேசியா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துல இருந்து ஆசிரியர்கள் வந்திருந்தாங்க. வகுப்பறையை நகைச்சுவையாக நடத்த முடியுமா? இதுதான் கேள்வி. எனக்கு கொடுத்துருந்த டாபிக். முடியாதுன்னு இப்போ எல்லோரும் பட்டிமன்றம்லாம் இல்லைங்க, அவங்கவுங்க அது சீரியஸுங்க, அதை எப்படிங்க நடத்துறது, அதை எப்படிங்க நடத்துறது. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லைங்க, நகைச்சுவைன்னா நீங்கள் என்ன, நான் ஒரு ஜோக் சொல்கிறேன், ஒரு ஜோக்ஸ் இப்போ நான் சொன்னேன் ஏதாவது, நீங்கள் நான் இந்த 1 மணி நேரம் பேசிப்பேன் நீங்கள் ஆச்சா சரி, இவ்வளோ நேரம் பேசுகிறேன்ல, எனக்கே தெரியல எவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு. இவ்வளோ நேரத்தில் நான் எப்போயாவது உங்களுக்கு நான் ஒரு ஜோக் சொல்கிறேன்னு சொன்னேன்னா இல்லை.
நான் பார்த்த வேலையும் நீங்கள் பார்க்குற வேலையும் ஒன்று. எங்கள் அப்பா வாத்தியார், நான் வாத்தியார், என் மகள் வாத்தியார், என் சகோதரிகளுடைய கணவர்கள் வாத்தியார். எங்கள் வீடே வாத்தியார்கள் குடும்பம். நம்மளை பொறுத்த மட்டும் பெரிய ஆசைகள்னு கிடையாது. ஆனால் என்ன தெரியுமா, நாம் விரும்புறதெல்லாம் அடையிறதுக்கு நல்ல அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டோம்னா அதை நோக்கி நம்ம நகன்றலாங்க. 1300 கருவிகளை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட கேட்குறாங்க, எப்படி இப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் கண்டுபிடிச்சேன்லாம் சொல்லக்கூடாது, நான் இதை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன், அது என்னை நோக்கி வந்ததுங்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த டியூன் பண்ணுறோம் இல்லையா, சில பேர் சிக்னல் கிடைக்கலன்னு இப்படியே ஒருத்தன் டவர் கிடைக்கலன்னு அப்படியே டவர் மேலே ஏறி போய் பேசியிருக்கான், இப்படி தேடி தேடி போயிருக்கேன், அப்புறம் டவர் மேலே ஏறிட்டேன், டவர் கிடைக்கலன்னு. அந்த சிக்னல் இறங்குங்கிறாங்க, நம்மை நோக்கி வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கடுமையாக முயற்சி எடுக்கணும். அது சாதாரணம் கிடையாது. நான் இப்போ 3ஆம் பிறை படம் பார்க்குறப்ப நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். படம் பார்த்து வெளியே வரப்போ என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இப்படி ஒரு நடிகர் இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுறேன். அதே நடிகரோட 2 படத்தில் என்னால் நடிக்க முடியுங்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னால் இதை நான் சாதனைன்னு சொல்லலை. ஏதோ ஒரு வகையில் நான் ஓடி இருந்திருக்கேன். ஓட்டம் தான். அவங்க சொன்ன மாதிரி சோர்வு, மூளை சோம்பல்லாம் சாதாரணம் இல்லைங்க. சில பேர் நீங்கள் டீ குடிப்போமா, டீ குடிச்சு என்ன செய்ய போகிறோம், சாப்பிடுவோமா, சாப்பிட்டவங்கெல்லாம் என்ன வாக்கிங் போய் நேற்று 2 பேர் லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டாங்க. உட்காந்துருப்போமா, உட்காந்து என்னங்க இவனை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, இவனை நாடு கடத்தி போடணும். அதாவது இதுக்கு அதுக்கு நான் அதனால தான் நாலடியார்னு ஒரு நூலில் சொல்லுவான், டே சொர்க்க நரகத்தை நீ பார்த்துருக்க மாட்டா, நானும் பார்க்க போகிறதில்ல, நீயும் பார்க்க போகிறதில்ல. எவனாவது போயிட்டு வந்து பேட்டி விட்டுருக்கானா, சொர்க்கம் சூப்பரு, ரொம்ப ஊர்வசி மேனகெல்லாம் போனோடனே மாமான்னு ஒடியாராள கேட்கணும், எவனும் பார்த்ததில்ல. எது சொர்க்கம் தெரியுமா, ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தமக்குள் இனிய மொழிகளை பேசிக்கொள்வார்களே, ஆனால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்றிருந்தால் அது எனக்கு வேணாண்டாது. ஒத்த கருத்து இல்லாதவை இருக்காங்க. நான் ஒரு தடவை ட்ரெயினை விட்டுவிட்டு மெட்ராஸ்லேருந்து பஸ்ஸில் நாகப்பட்டினத்துக்காக ஏறி உட்காந்துருக்கேன் சென்னையில். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தேன். அப்போல்லாம் திருவள்ளூர் பஸ் பார்த்துருக்கீங்களா, அந்த 2 சீட்டு, திருவள்ளூரே பயணம் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதில் நடுவில் கம்பியில் யார் கை வைக்கிறதுனே இப்போ ஆதி வரைக்கும் ஜெனரல் நடந்துகிட்டே இருக்கும். அவன் எப்படா தூங்குவேன்னு பார்த்து கையை தள்ளி விட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி பஸ்ஸில் உட்காந்துட்டு வர்றப்ப நான் அந்த பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட, என்னங்க வெயில் இப்படி அடிக்குதுன்னு. அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னா, ஐயோ இவனோட நாகப்பட்டினம் வரைக்கும் எப்படா போகிறோம், எது சொன்னாலும் மறுத்தாங்கன்னா அவன்கிட்ட அப்படி பேசுவீங்க. அதாங்க அந்த மாதிரியான வேவ் லெங்த் உள்ள ஆட்களோட நாம் இப்போ நீங்கள் பேப்பர் படிக்கிறப்ப கூட நமக்கு பிடிச்ச செய்தியை படிச்சிருங்களேன் போதுமே. சிலதை பொறுப்பாக்கலாம் அப்படின்ட்டு போயிடலாம். பிடிச்ச செய்தி, பிடிச்ச கவிதை நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு பிடிச்சதா போடுவாங்க, பிடிக்கதா போட மாட்டாங்க. நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். இன்றைக்கி இருக்க சூழலில் அவங்க சொன்ன மாதிரி ஏஐ, போன ஆண்டு நான் போய் அதை செக் பண்ணிட்டு வந்துட்டேன். அமெரிக்காவில் போய் நான் ஒரு கவிதை சொல்லிவிட்டு அந்த கவிதையை பாட்டாக மாற்றி கொடுத்தாரு அங்கேருந்த ஒரு ப்ரொஃபஸர். எப்படி நான் கவிதை சொல்கிறேன், அதை வந்து மிருதங்கம், வயலின், ஒரு மேல் வாய்ஸு, ஒரு ஃபீமேல் வாய்ஸு, ஒரு கோரஸ் வச்சு 6 மெட்டில் பாட்டு போட்டு கொடுத்துருந்துங்க. 13 நிமிஷத்தில், 13 செகண்டு, நிமிஷம் கூட கிடையாது, 13 செகண்டில் நான் சொன்ன 4 வரி கவிதையை 6 மெட்டில் பாட்டு போட்டு கொடுத்து ஏஐ. இன்னைக்கு ஏஐ மட்டும் இல்லை, பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அரவிந்த் சீனிவாசன் தான் அதனுடைய நம்ம தமிழ் ஆள் தான். இதே கூகுளே வாங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. நான் அந்த ஒரு நாள் அந்த பெர்ப்ளெக்சிட்டிகிட்ட உட்காந்து சும்மா இருக்க மாட்டாமல், ஞானசம்பந்தம் யார் அப்படின்னு கேட்டேன். ஹூஇஸ் ஞானசம்பந்தம், நம்ம தமிழ்லையும் பேசுது அது. உடனே அது என்னை பற்றி என்கிட்டே சொல்லுதுங்க. அது சொல்ல சொல்ல எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் 3 வயசில் ஒரு பிள்ளையை கிள்ளி வச்சேன் அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு சொல்லிச்சு வைங்க. நமக்கு தெரியாத ரகசியத்தெல்லாம் எடுத்து அது பாட்டுக்கு சொல்லிச்சுட்டு வைங்க. நான் குடும்பத்தோடு உட்காந்து வேறு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் பார்த்த செய்தி என்ன தெரியுமா, ஒருத்தன் மனைவியோட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், அப்பப்போ ஏஐட்ட யோசனை கேட்டுக்கிட்டே இருக்கான். அவள் அப்படித்தான். அது என்ன தெரியுமா, நம்ம என்ன மனநிலையில் இருக்குமோ அதுக்கு சார்பாக தான் அது பேசும். ஒரு வாரம் கழிச்சு அவள் டைவர்ஸ் பண்ண சொல்லியிருக்குங்க ஏஐ. என்ன பாருங்க அவங்க சொன்னாங்க பாருங்க, இனிமேல் அதை மூடி வச்சுட்டு அதுக்கிட்ட போகக்கூடாதுங்கிறாங்க இல்லையா.
ஒரே விஷயத்த 1,83,043 பேருக்கு சொல்லிட்டு இருந்துன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி எந்திரத்தை எந்திரமாக மட்டும் வச்சுருக்கணும். நல்ல ஐடியா கொடுக்கும். பண்ணிட்டானா ஏஐ மூலமாக சூசைட் ஐடியா. ஐயோ அப்பா, நம்ம 1000 வழி சொல்லியிருப்போமே. ஒரு நர்ஸு ஓடியாந்து டாக்டர்கிட்ட சொன்னாங்களாம், ஏங்க நாளை கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தோம்ல, அவன் 8வது பாட்டிலேருந்து கொஞ்சம் செத்து போயிட்டான், அவசரப்பட்டானே அப்படின்னு. நம்ம தான் இருக்கோம்ல. சரிக்கிட்ட பாருங்க. இப்போ அதுக்கு போய் அப்போ தெரியுதா, இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லி கொடுக்கணுங்கிறாங்க. நான் சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டில் ரேடியோ வந்தப்போ அந்த ரேடியோ பெட்டியை தெரியாமல் நான் தொட்டுட்டேன்னு வைங்க, எனக்கு 6 வயசு, குடும்பமே ஷிஃப்ட்டு போட்டு அடிப்பாங்க. ஏன் தொட்டா நான் சின்ன பிள்ளைகளுக்கு ரேடியோ போட்டதே கிடையாது. எங்கள் அப்பா டெல்லி நியூஸ் கேட்டுட்டு பாரு, நான் அமைதியாக அப்படியே கண்ணீர் வடிக்க உட்காந்துருப்பேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிவி, டெக்கு, சிஸ்டம் எல்லாமே இருக்குது. என் பேரன் பேத்திக்கு என்னை தொட விட மாட்டேங்கிறாங்க. கை வைக்காதீங்க, வைரஸ் வந்துடும் அப்படின்னு என்னைய வைரஸ் வச்சுருக்காங்க. எனக்கு அப்பையும் வாய்ப்பில்லை, இப்பையும் வாய்ப்பில்லை. எந்திரங்கள் பயன்படுத்துகிற வரைக்கும் தான் முக்கியம். அதை தவறாக பயன்படுத்த. இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, செல்ஃபி எடுக்கிறதுக்கு போயிட்டு செத்து போகிறானே அவன் என்ன செய்வீங்க? அதான் அது காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பயமில்லாதுன்னு சொல்கிறாங்கல்ல, வேணும், பயம் வேணும், ஞாபகம் வச்சுக்கங்க. சும்மா நீங்கள் எல்லாத்துக்கும் எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்ல என்னை அடிக்கலைன்னா நான் சரியாக வந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி நீங்கள் அடிக்கக்கூட வேணாம், லேசாக உத்து பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி அப்படின்னு போட்டு போலீஸ் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுது. அடிக்க முடியாது, அப்பா அம்மா அடிக்க முடியாது, எதுவுமே செய்ய அடிக்க சொல்லலைங்க. அவன் தப்பு பண்ணுறப்ப அவனுக்கு எவ்வளோ நேரம் தான் சொல்லுவீங்க? உடைக்கிறது சும்மா இருக்கப்போ எதுக்கு நாடி அடிக்கிறீங்கன்னு கேட்டுக்கான். இவன் கேட்டான், உடச்ச பிறகு அடிச்சு என்ன செய்ய போகிறேன்? நீ என்ன நினைக்கணும், உடைக்காம இருக்கப்பயே இந்த அடி அடிக்கிறானே, உடைச்சா என்ன செய்வான்னு உனக்கு பயம் இருந்தா நீ பாட்டுக்கு போவ. அதுதான், அதாவது எச்சரித்தல். கடிதோச்சி மெல்ல எறிதல், திருக்குறள். அவ்வளோதான். அந்த பயம். எங்கள் அப்பா என்ன அருவாளோடைய தெரிஞ்சாரு சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே, திரும்பி பார்த்தாருன்னா அத்தனை பேர் நடுங்குவோம். அந்த அஜய்யோ முடிச்சிடுறேன். அங்கே ஏற்பாடா என்னால் சொல்ல முடியல, நீங்கள் கொஞ்சம் சரி. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும், எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். நமக்கு தெரியாத விஷயங்கள் வரும். இன்னும் சொல்ல போனால் நம்ம நடு வழியில் மாட்டிக்கிட்டோம். நம்ம பழைய தலைமுறையும் கிடையாது, அடுத்த தலைமுறையும் கிடையாது. அவன் என்ன விரும்புகிறான்னு தெரியாது. நான் ஒரு தடவை சென்னையில் ஒரு தேட்டரில் படம் பார்க்குறப்ப நான் படத்துக்கு ஆர்வமாக போயிருந்தேன். அப்போது ஒரு இளைய தலைமுறை ஒருத்தன் வந்தான். அவன் நான் கூட நினச்சேன், குளிச்சுட்டு இருந்தா அப்படியே ஓடியான்ட்டானாக்குன்னு நினச்சேன் நான். அவன் போட்டிருந்த ட்ரெஸ் அப்படி இருந்தது. இங்கே காலில் பாத்ரூம் செப்பல் போட்டிருந்தான். 2 செல்லு, குடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாட்டில், இந்த கோக் பாட்டில் மாதிரி ஏதோ ஒன்று, தலானி மாதிரி ஒரு இது, அது என்னது, பாப்கார்ன் பார்த்துருக்கீங்களா? 200 300 ஒரு மத்தியான சாப்பாட்டுக்கான செலவு அது. அது ஒரு பக்கம் இடிக்கிட்டு வர்றான். காதில் இது மாட்டிருக்கான். சினிமா பார்க்கங்க, படம் போட்டாச்சு. படம் பார்த்துக்கிட்டு நானும் இவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது கேட்குறான், இது பார்க்குறான், இதை திங்கிறான், இதை குடிக்கிறான். அப்படியே போயிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 900 ரூபா டிக்கெட்டு. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடியது என்னன்னு ஔவையார்ட்ட கேட்டப்ப இளமையில் வறுமைனா இல்லை, இளமையில் செழுமை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவன் கையில் அளவுக்கு மீறி காசு இருக்கிறது அவனை கொள்றதுக்கான ஒரு ஆயுதத்தில் ஒன்று. எல்லாத்தையும் கொடுத்தீங்கனாலும் அப்படித்தான் ஆகாம். எல்லாத்தையும் கொடுக்கலன்னா ஒரு வறுமை சொன்னோம்ல, எல்லாத்தையும் கொடுத்தீங்கனாலும் அப்படித்தான் ஆகாம். அதனால் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, சில நேரங்கள் சொல்லி பார்க்குறோம். கேட்குறையா கேளு, இல்லை நீ கொஞ்சம் போய் முட்டுப்பட்டு வந்தேன்னா வா. அப்பவும் நம்ம தான், வேறு வழி கிடையாது. போய் அடி வாங்கிட்டு வந்தாலும் நம்ம தான்.
சும்மா இருந்தாலும் நம்ம தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறையாக நாம் இருக்கிறோம். இதில் நமக்குரிய வேலைகள், கடமைகள், அதில் நம்ம அறத்தோடு மறக்காமல் சொல்கிறேன், என்னுடைய யூடியூப்பில் உள்ள பாருங்கள், கிருஷ்ண பரமாத்மாவே பயப்படுகின்ற ஒருவர் அப்படின்னு மாத்திரம் போட்டிருப்பேன். யார்கிட்ட தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் அவர் தான் ஆளினால். ஆனால் அவரே கண்டு அஞ்சுகிற ஒரே ஒருவர் யாருன்னு கேட்டால் விதுரன், திருதராஷ்டிரனுடைய தம்பி, பாண்டவருடைய சித்தப்பா. அந்த ஒரு ஆளை கண்டு பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அவன் உண்மையின் வடிவம், அவன் அறத்தின் வடிவம். தர்மத்துக்கிட்டக்க பயப்படுவாங்க எல்லாரும். நெருப்பு மாதிரி பயப்படுவான், நெருங்க பயப்படுவான். அது முழுமையாக அப்படி இருந்துட முடியுமா? முடியுங்க, முடியும். முடியாதுலாம் கிடையாது. 2 நாடகம் பார்த்தார் காந்தியடிகள். ஒன்று ஹரிச்சந்திரன், இன்னொரு நாடகம் தன்னுடைய தாய் தேந்தரை காப்பாற்றக்கூடிய அந்த சிரவணன். இந்த 2 நாடகம் பார்த்தார். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஒரே ஒரு சினிமா பார்த்தார் தெரியுமா? ராமராஜ்யம்னு ஒரே ஒரு படம் பார்த்தார். தான் வாழ்க்கையில் ராமராஜ்யத்தை உண்டாக்கணும்னு நினச்சினார். நம்ம சோசியல் மீடியாவிலிருந்து நல்லதை கற்றுக்கொள்ள முடியாத முடியுங்க. எல்லா இடத்துலையும் எல்லாம் தான் இருக்குது. நாம் தேவையான அதனால தான் கற்க கசடர கற்பவைன்னு ஒரு வார்த்தையை அவர் போட காரணம் தெரியும். உனக்கு தேவையானதை மாத்திரம் படி, உனக்கு தேவையானதை செய், உனக்கு தேவையானதை உனக்கு தேவையான விஷயத்தை வச்சு அதை பகிர்ந்து கொள். நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டால் நாம் அதை தாங்க மற்றவர்கள் தர முயல்வோம். எனவே அதையே நாம் சாதிப்போம், அதையே மற்றவர்களுக்கு பகிர்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, கேட்கணும்னு நினச்சா நேரம் இருந்தால் ஏதாவது 2 வார்த்தை கேட்குறதுனா கேட்கட்டும், இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி, வணக்கம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.